லியோ படத்தில் விஜய் த்ரிஷா முத்த காட்சிகள் பரபரப்பாக பேசப்படுகிறது. லியோ படத்தோட ஷூட்டிங் முடிந்த கையோட த்ரிஷா தன்னுடைய சொந்த வேலையாக நார்வே போனதாக சொல்லப்படுகிறது. நார்வேயில் ஓஸ்லோ நகரில் விஜயும் த்ரிஷாவும் ஜோடி போட்டு ஷாப்பிங் செல்வதான படங்கள் இணையத்தில் வெளியாகி பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. லோகேஷ் கனகராஜுடைய சாய்ஸாக இருந்தவர் கீர்த்தி சுரேஷ். விஜய் தான் இதில் த்ரிஷாவை நடிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னதாக செய்திகள் வருகிறது. சிவகார்த்திகேயன் நடித்த மாவீரன் படத்தின் ப்ரொமோ ஷோவுக்கு அந்த படத்தில் சங்கீதா நடிக்கவும் இல்லை. அந்த மாவீரன் படத்தோடு சங்கீதாவுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஆனால் விஜயை வெறுப்பேற்றுவதற்காகவே சிவகார்த்திகேயன் நடித்த மாவீரன் படத்தின் ப்ரொமோ ஷோவுக்காக திரையரங்குக்கு வந்திருந்தார் சங்கீதா. விஜய் தன் திருமண நாள் அன்று கூட லண்டன் செல்லவில்லை, தன் குடும்பத்தையும் பார்க்கவில்லை. அதே விஜயின் திருமண நாளன்று த்ரிஷா விஜயுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். என் வேர்களான நேயர்களுக்கு, ரசிக பெருமக்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். லியோ படத்தில் விஜய் த்ரிஷா முத்த காட்சிகள் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அந்த லிப்லாக் சீன்ஸ் இருக்கிறதாக எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த லியோ படத்தோட ஷூட்டிங் முடிந்த கையோட த்ரிஷா தன்னுடைய சொந்த வேலையாக நார்வே போனதாக சொல்லப்படுகிறது. நார்வேயில் ஓஸ்லோ நகரில் விஜயும் த்ரிஷாவும் ஜோடி போட்டு ஷாப்பிங் செல்வதான படங்கள் இணையத்தில் வெளியாகி பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. இந்த படங்கள் வெளியான உடனே பட நிறுவனம் சார்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த படங்கள் லியோ படத்தில் ஷூட் செய்யப்பட்ட படத்துக்காக இடம்பெற்ற காட்சிகள் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த படங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் விஜய் கருப்பு கலர் ஓவர் கோட்டும் த்ரிஷா மஞ்சள் நிற டாப்ஸும் அணிந்திருந்த அந்த படங்களை பார்க்கும்போது அது நேரடியாக கேமரா வைத்து ஷூட் செய்யப்பட்ட படங்கள் அல்ல. அங்கே இருக்கிற அந்த ஓஸ்லோ நகரில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் ஸ்க்ரீன்ஷாட் என்று சொல்லப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கும்போது அது நேரடியாக படம் பிடித்த ஃபோட்டோக்கள் அல்ல, ஸ்க்ரீன்ஷாட்டுகள் என்பது மக்களுக்கு புரிகிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு, 15 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் தொடர்ச்சியாக சேர்ந்து படங்கள் நடித்து கொண்டிருந்தார்கள். அப்போது இவர்களுடைய நெருக்கம் விஜயின் மனைவி சங்கீதாவுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்ததாகவும், அந்த காரணத்தினால்தான் இந்த ஜோடி அதுக்கு பிறகு படங்களில் சேர்ந்து நடிக்கவில்லை என்றும் பரவலாக செய்திகள் வந்தன. 15 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய்க்கும் த்ரிஷாவுக்குமான நெருக்கம் மீண்டும் அவர் குடும்பத்தில் புகைச்சலை கிளப்பியிருக்கிறது. இந்த லியோ படத்தில் முதலில் லோகேஷ் கனகராஜுடைய சாய்ஸாக நடிப்பதாக இருந்தவர் கீர்த்தி சுரேஷ். விஜய் தான் இதில் த்ரிஷாவை நடிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னதாக செய்திகள் வருகிறது. இது தெரிந்ததிலிருந்தே சங்கீதா அப்செட்டில் தான் இருந்து வருகிறார். அவர் விஜயின் வாரிசு பட ஆடியோ லான்ச்சுக்கு கூட வரவில்லை. அப்போதே இது பற்றி விமர்சனங்கள் வந்தபோது சங்கீதா தன் குடும்பத்துடன் லண்டன் சென்றிருக்கிறார், அதனால்தான் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரல என்று விளக்கம் தரப்பட்டது. சிவகார்த்திகேயன் நடித்த மாவீரன் படத்தின் ப்ரொமோ ஷோவுக்கு அந்த படத்தில் சங்கீதா நடிக்கவும் இல்லை. அந்த மாவீரன் படத்தோடு சங்கீதாவுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஆனால் விஜயை வெறுப்பேற்றுவதற்காகவே சிவகார்த்திகேயன் நடித்த மாவீரன் படத்தின் ப்ரொமோ ஷோவுக்காக
திரையரங்குக்கு வந்திருந்தார் சங்கீதா. இது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயின் திருமண நாள். பலரும் எதிர்பார்த்தார்கள், குறிப்பாக விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக லண்டன் சென்று விஜய் தன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டு அதை வெளியிடுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் விஜய் தன் திருமண நாள் அன்று கூட லண்டன் செல்லவில்லை, தன் குடும்பத்தையும் பார்க்கவில்லை. இது அவரது ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக அமைந்தது. அது மட்டுமல்ல, அதே விஜயின் திருமண நாளன்று த்ரிஷா விஜயுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். அந்த புகைப்படம் த்ரிஷா வெளியிடுவதற்கு கூட விஜய் சொல்லிதான் வெளியிட்டார், விஜய் ஒரு முடிவோடு தான் இருக்கிறார் என்று கூட சொல்லப்படுகிறது. கத்தரிக்காய் முற்றினால் கடைத்தெருவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் நினைவுக்கு வருகிறது. கில்லி படத்தில் இந்த இருவரும் இணைந்து நடித்த பிறகு இவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்து நிறைய செய்திகள், வதந்திகள் ரெக்கை கட்டி பறந்தன. அதனாலேயே சங்கீதா அப்போதும் அப்செட்டில் தான் இருந்தார். அதன் பிறகு விஜய் த்ரிஷா இணைந்து நடித்த ஆதி திரைப்படம் வெளியானது. விஜயின் அப்பா எஸ்ஏசி தான் அந்த படத்தை தயாரித்திருந்தார். ஆதி படத்தின் சக்ஸஸ் மீட்டுக்கு கூட த்ரிஷாவை கூப்பிடாமல் கவனமாக தவிர்த்திருந்தார் விஜய். ஏன்னா ஏற்கனவே வீட்டில் புகைச்சலாக இருக்குது, இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் அது சங்கீதாவை மேலும் டென்ஷன் ஆக்கும் என்பதற்காக த்ரிஷாவை அந்த படத்தின் சக்ஸஸ் மீட்டுக்கு அழைக்காமல் தவிர்த்தார். இதனால் கோபமடைந்த த்ரிஷாவை சமாதானப்படுத்துவதற்காக த்ரிஷாவுக்கும் அவரது அம்மாவுக்கும் விஜய் ஈசிஆரில் தனியாக ட்ரீட் வைத்திருந்தார் என்றும் செய்திகள் வெளியாகின. எனக்கு யார் மீதும் தனிப்பட்ட பகைமையோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசுகிற தகவல்களுக்கு இரண்டு நோக்கங்கள். ஒன்று, எந்த ஹீரோவையும் எந்த ஹீரோயினையும் தேவனாகவோ தேவதையாகவோ நினைக்காதீர்கள், வழிபடாதீர்கள். இரண்டாவது, சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.